தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று நாடே எதிர்பார்த்து கொண்டிருந்த பீகாரின் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது. பிஜேபியினரே ஆச்சரியப்படும் அளவிற்கு சர்ப்ரைஸான ஒரு ரிசல்ட்டு. இது யாருக்கெல்லாம் சர்ப்ரைஸுன்னா பீகார் மக்களுக்குமே சர்ப்ரைஸாக இருக்கும், பிஜேபிக்குமே சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த மகாபந்த் கூட்டணியோட தோல்வி என்பது யாரும் எதிர்பார்க்காதது. இவ்வளவு குறைவாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுகிறது. இதற்கு இந்த தேர்தல் முடிவுக்கு முன்னாகவே இதை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. அதுவும் தமிழகத்தோடு சேர்த்தும் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. தமிழகத்தோடு சம்மந்தப்பட்டது தான். குறிப்பாக இந்த ஓட்டு திருட்டு அப்படின்னு பேசினதாக இருந்தாலும் சரி, பீகார் மக்கள் திமுகவினரால் ஒடுக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னதாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. அடுத்த தமிழக தேர்தல் வர இருக்கிற நிலைமையில் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது எத்தகையானது, பீகார் மக்கள் கொடுத்திருக்கிற தீர்ப்பு என்பது எப்படிப்பட்டது என்பது குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. பீகாரில் மக்கள் தீர்ப்பு என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு செல்வம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் காங்கிரஸ் சேர்ந்த திரு முருகையன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். முருகையன் சார், நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். இந்த பீகார் மக்களின் தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல் கட்ட உங்களோட பார்வை. பீகார் தேர்தல் முடிவு என்பது எங்களை பொறுத்தவரையில் அதிர்ச்சிக்கு உள்ளான ஒரு விஷயம்தான். அது எப்படி இருந்தாலும் தோல்வி என்பதை நாம் காரணங்கள் பல அடுக்கினாலும் கூட ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். பீகார் மக்கள் என்ன நினைத்தார்கள் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பைன்னு சொன்னால் அது வேறு விதமான பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள். 1,30,00,000 பேருக்கு தேர்தல் ஒரு 4 நாள் இருக்கும்போது, அதாவது தேர்தல் அறிவிப்புக்கு முன்னால் ஒரு 4 நாளைக்கு முன்னால் அறிவிக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பிரகாரம் 10,000 ரூபா 1,30,00,000 பேருக்கு வங்கிகளில் சேர்ந்துருக்கு. அதாவது கையில் பணம் வந்திருக்கு. 10,000 ரூபாங்கும்பொழுது அது ஒரு பெரிய தொகை தான். அந்த ஊரை பொறுத்தவரையில், பீகாரை பொறுத்தவரையில் ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய ஒரு மாநிலம். அந்த மாநில பெண்களுக்கு ஒரு 10,000 ரூபா கையில் கிடச்சிதுன்னு சொன்னால், நாளைக்கு என்ன தான் மகாபந்தன் கூட்டணி 2,500 ரூபா மாதம் வீதம் கொடுத்தாலும், அது நான் மொத்தமாக கூட ஒரு வருஷத்துக்கானதை 30,000 மொத்தமாக கொடுக்குறேன்னு கூட அவர் சொல்லியிருக்கார். அதெல்லாம் பின்னால் தேர்தலில் வெற்றி பெற்று வந்த பிறகு நடக்கிறது வேற. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறங்கிற வாக்குறுதி மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். எஸ், ஆமாம். அது இப்போ இங்கேயும் அந்த நம்பிக்கை இருக்குல்ல. பெண்களுக்கு 1000 ரூபா வீதம் ஒரு 1 கோடி 1.5 கோடி மக்களுக்கு இங்கே கொடுக்கும் பொழுது அதில் பெரும்பான்மையான பெண்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. அந்த நம்பிக்கை அங்கேயும் நாம சேர்த்துக்கிட்டோம்ல, அதே நம்பிக்கை தான் அங்கேயும் வரணும். அது உண்மையை நிரூபித்திருக்கிறார் சார். குறையா சொல்லலை. ஆமாம், அது குறைன்னு சொன்னால் அது வேற கோணம். அதாவதுங்க, இந்த நாட்டு மக்களுடைய வரி பணத்தை எடுத்து 1000மோ 10,000மோ 5,000மோ எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. நேரடியாக நீ பல திட்டங்களின் மூலமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கும் பீகாருக்கும் ஒரே ஸ்டாண்ட் தான் முருகையன். ஆமாம், இல்லை தமிழ்நாடு தான் ஆரம்பிச்சது. அந்த ஸ்டாண்டை தமிழ்நாடு ஆரம்பிச்சது, அடுத்தது மகாராஷ்டிரா, அப்படி போயிட்டே இருக்கு. இப்போ பீகார்லையும் அதாவது இங்கே 1000 ரூபா கொடுக்கும்பொழுது இந்த நாட்டின் பொருளாதாரத்தையே முடக்கி போடுகிறார்கள். இன்னும் கொஞ்ச நாளில் நாட்டினுடைய பொருளாதாரமே சீர்குலைந்து போகும்னு எச்சரிக்கை விடுத்தவர் தான் இந்த நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வரும்பொழுது அதை எதிர்த்து பேசி அவர்களே தமிழ்நாடு கொண்டு வந்ததை பின்பற்றி மகாராஷ்டிராவில் சொன்னாங்க 2,000 ரூபான்னாங்க, 2,500னாங்க. இப்போ அதை பீகாருக்கும் கொண்டு போயிட்டாங்க. அது ஓரளவு அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் தான் போல் இருக்குன்னு அவர்களே ஏற்றுக்கொண்டு அதை இப்பொழுது நிரூபித்து காட்டது மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி பெண்களுக்கு 1,30,00,000 பேர் கொடுக்கும்பொழுது அதில் கிட்டத்தட்ட 80% மேக்சிமம் நீங்கள் தீவிரமான ஒரு காங்கிரஸ் பெண்மணி, காங்கிரஸ் குடும்பத்து பெண்மணி போட மாட்டார். அது போன்ற இப்போ தேஜஸ்வி யாதவனுடைய கட்சியில் இருக்கக்கூடியவங்க, ராஷ்ட்ரிய ஜனதா தள பெண்கள் போடுவது கொஞ்சம் கடினம். ஆனால் மற்ற எல்லாருமே, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் கூட போய் 10,000 ரூபா கொடுத்துருக்காரு, ஒரே ஒரு ஓட்டு தனியாக கேட்குறாரு, போடுப்பா அப்படின்னு அவர்கள் போட்டிருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்தபடியாக ஓட்டர் இந்த ஓட்டு 65 லட்சம் எஸ்ஐஆர் மூலமாக அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அது அவர்கள் வெற்றிகரமாக நடந்திருக்கிறது. எஸ்ஐஆர் மூலமாக
காங்கிரஸ் பேரியக்கத்துக்கோ இல்லை தேஜஸ்வி யாதவுக்கோ ஓட்டு போடுகிற அந்த கூட்டத்தை அவர்கள் குலைத்து அதை நீக்கி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது முறைப்படி அதெல்லாம் செஞ்சு அவர்கள் முடித்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். 65 லட்சம் ஓட்டை அவங்க நீக்கினார்கள். திருப்பி நம்ம போர் கோடி தூக்கி ஆகா நீங்க ஆதார் கார்டு நீங்க தானே கொடுத்தீங்க, ஆதார் கார்டை செல்லாது என்று இப்படி சொல்லலாம் என்றெல்லாம் போர்க்குள்ள சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் ஆதார் கார்டு செல்லும் என்று சொன்ன பின்னால் 21 லட்சம் ஓட்டுகளை திருப்பி சேர்த்தோம். முருகன் சார், நீங்க ரத்தனம் சுருக்கமாக வச்சுட்டீங்க. அந்த கேள்வியை தான் செல்வம் சார்கிட்ட வைக்கணும். செல்வம் சார், உங்களோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள். இந்த மக்கள் தீர்ப்பை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட முதல் கட்ட கருத்து. தினமலர் உரைகள் நிகழ்ச்சியின், அதாவது தினமலர் நிறுவனத்திற்கு, அந்த உரைகள் நிகழ்ச்சியின் தொகுப்பாளர்களுக்கு, அதே போலவே நெறியாளர் சகோதரருக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர் அண்ணன் முருகையன் அவர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இதுல வெற்றி தோல்விகள் அரசியல் இயக்கங்கள்ல மாறி வருங்கிறது ஒரு பக்கத்துல, அதை நான் மறுக்கல. ஆனால் ஏறக்குறைய ஒரு 150 ஆண்டு கால 146 147 ஆண்டு கால வரலாறு கொண்ட காங்கிரஸ் இயக்கம் மிகப்பெரிய தோல்வியை ஏறக்குறைய 62 இடங்களில் போட்டியிட்டு ஒரு இடத்தில் மட்டுமே அவர்கள் வெற்றி பெறல, முன்னிலை வகிக்கிறதாக தகவல் வருது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய கட்டமைப்பு முழுமையாக சிதைந்திருக்கிறதுங்கிறது நான் விமர்சனத்துக்காக சொல்லல, வருத்தத்தோட தான் சொல்றேன். ஏன்னா காங்கிரஸ் இயக்கம்ல இருக்கணுங்கிறதுல அந்த பார்வையும் கூட எனக்கு உண்டு. ஒரு வலுவான எதிர்கட்சி இருந்தால் ஆளுகிற குதிரை காங்கிரஸ் முக்த் பாரத் அப்படிங்கிறது தானே முழு முதற் கொள்கையா வச்சிருக்கு பிஜேபி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். கேளுங்க, அதாவது எப்படி கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் இயக்கத்தினுடைய அரசியல் நடவடிக்கைகளை, அதை எப்படி கேட்டீங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில இருந்து காங்கிரசுக்கு முக்து கொடுக்கணும், அதாவது விடுதலை கொடுக்கணுங்கிறதான தவிர அதை காங்கிரஸே அழிஞ்சு போயிடணும்னு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, இதுல நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலத்துல கடந்த 5 ஆண்டு காலம் கடந்த 2 முறை மரியாதைக்குரிய பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு நிதானமான அரசியலை, அதாவது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இல்லாமல் நிதானமான அரசியலை ஒரு முதிர்ந்த அரசியல்வாதியாக செயல்பட்டிருக்கிறார். ஒண்ணு. ரெண்டாவது, எதிர்வரிசையில் இருந்தவங்க ஆர்ஜேடி அவங்களுடைய ஏறக்குறைய தமிழ்நாட்டை மாதிரிதான் குடும்ப அரசியல். லல்லு பிரசாத் யாதவ், அவங்களுடைய மனைவி ராப்ரி தேவி, அவங்க தேஜஸ்வி யாதவ், அது பேரு தேஜஸ்வி பிரதாப் யாதவ்னு சொல்லி அவங்க குடும்பத்தினுடைய ஆதிக்கம் இருக்கு பாருங்க. அதுல மிசா பாரதிய ஒருத்தர் கூட அவங்க லல்லுவுடைய மகா இருக்காங்க. இப்படி எல்லாருமே குடும்ப ஆதிக்கம், குடும்பத்தினுடைய அரசியல் தலையீடுகளை மக்கள் ரசிக்கலைன்னு அர்த்தம். அதுல மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இலவசங்கள் மட்டுமே வெற்றி பெற்று விடும் என்று அண்ணன் முருகையன் சொன்னதுல நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அப்படி பாத்தீங்கன்னா அவரு தேஜஸ்வி யாதவ் என்ன சொன்னார் தேர்தல் அறிக்கையில, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒருவருக்கு எவ்வளவு நாள்ல 1 மாசத்துல வேலை தருவேன்னு சொன்னாரு. அதெல்லாம் இதெல்லாம் ஒரு வேடிக்கையானதா இருந்தா கூட ஒரே மாசத்துல வேலை தருவேன். செல்வம் சார், குடுக்கறங்கிற வாக்குறுதி கொடுக்கிறது என்பது வேறு, கைகளுக்கு அந்த பணம் மக்களுக்கு போய் சேர்வது என்பது முற்றிலுமாக வேறானது. எதுல நம்பிக்கை அதிகமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்திய மக்கள் பறந்துபட்டு காசு வாங்கிட்டாங்கன்னா எப்படி நடந்துப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு பேச முடியாதுல்ல சார். முருகையன் சார் தெளிவா சொல்றாரு, 10,000 ரூபாய் அக்கௌண்ட்ல கொடுத்தீங்கன்னா தீவிர கட்சி உறுப்பினர் இல்லாத அந்த கட்சி அனுதாபம் இருக்கிறவர்கள் கூட ஓட்டு போடுவாங்கிறாங்க. அது ஏற்க வேண்டியது தானே. அப்ப அதன் மூலமாக கிடைத்த வெற்றி அப்படின்னு நம்ம இத பார்க்க முடியாதா? இல்ல, நீங்க அப்படி கூட பார்க்காதீங்க. என்ன கேட்டீங்கன்னா, அப்படி பார்த்தா மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு கிசான் திட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் இந்தியா முழுக்க இருக்கிற விவசாயிகளுக்கு. நீண்ட காலம் தருவது என்பது வேறு, அரசின் திட்டங்கள் என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை பிளான் பண்ணி கொடுக்கிறது அப்படிங்கறத எப்படி சார் கடந்து போக முடியும்? இது அதோட எப்படி சார் ஒப்பிட முடியும்? நீங்க அரசியல் என்பது நம்ம அடிக்கடி பேசுறதுதான். அரசியல் என்பது சந்தர்ப்பங்களின் விளையாட்டு தான். சந்தர்ப்பங்களின் விளையாட்டு, பாலிடிக்ஸ் இஸ் an art of possible அப்படிம்பாங்க. அந்த அரசியல் ஒரு சதுரங்க விளையாட்டு, சந்தர்ப்ப விளையாட்டு, சந்தர்ப்பங்களுடைய விளையாட்டு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா
ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு மக்கள் நல திட்டங்களை வேகமாக ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகம். அதாவது ஆட்சிக்கு வரணும்னு முயற்சிக்கிறவங்க சொல்றதுக்கு வருவேன்னு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அறிவிப்பதற்கு வித்தியாசம் இருக்கு. நான் அதை மறுக்கல. அதே நேரத்துல இது சாதாரண மக்களுக்கு தானே சார் போய் சேர்ந்திருக்கு. நான் சாதாரண மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதே நேரத்துல அந்த அதே பணத்தை திமுக தரும்போது அது தவறானது, மக்களோட வாக்குகள் விலை பேசப்படுகிறது, அதுவும் அரசாங்கத்தோட பணத்தை அப்படின்னு நம்ம பேசணும். இப்ப அதுவே பீகார்ல நடக்கிறப்ப அது சரின்னுங்கிற வாதத்துக்கு நம்ம வந்து நிக்கிறோங்கிறது அரசியல்ல பெரும் கொள்கை மாற்றம் ஏற்பட்ட மாதிரியே இருக்கு. இல்ல, ஒரே ஒரு விஷயம் கேளுங்க சார். அரசியல்ல வெற்றிதான் இலக்கு. அரசியல்ல மாத்திரமல்ல, தனி மனித வாழ்க்கையிலும் கூட வெற்றிதான் இலக்கு. அரசியலில், குறிப்பாக அரசியல்ல வெற்றி பெற்றவனைத்தான் கொண்டாடுவார்களே தவிர ஒரு வாக்கில் தோற்றவன் தோல்விதான். அதாவது 49 பெரிய நம்பரா 51 பெருசான்னு கேட்டா 51 தான் பெருசு. அதனால ஒரு எதை வேணாலும் செய்யலாமா? இன்னொன்னு கேளுங்க, நீங்க வெற்றிக்காக எதை வேணாலும் செய்யலாம்னா அது இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தையே வந்து படுகொலை செய்து விடும் சார். நீங்க அப்படி இல்ல. நான் ஒரு விஷயம் மட்டும் முடிச்சிடுறேன். அதாவது தோல்வியை வந்து மனப்பூர்வமாக மக்கள் தீர்ப்பை, ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்களுடைய தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு அபரிமிதமான வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இதுல பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிக எச்சரிக்கையாக இன்னும் கவனமாக மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணுங்கிற பொறுப்பும் எச்சரிக்கையும் கவனமும் கடமை உணர்ச்சியும் உங்களுக்கு அதிகம் இருக்கு. அதனால நான் அதுக்காக சொல்லல சார். தொடர்ந்து பேசலாம் சார் தொடர்ந்து பேசலாம் முருகையன் சார். இல்ல தொடர்ந்து பேசலாம் சார். தொடர்ந்து பேசலாம் முருகையன் சார். இப்ப பிஜேபியோட வெற்றி இல்ல என்டிஏவோட வெற்றி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி மகாபந்த் கூட்டணியோட தோல்வி என்பது ஒரு முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் தோல்வி ஏற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கூட தாண்டி அதே கூட்டணியில் இருக்கிற ஆர்ஜேடி வந்து கூடுதலான இடங்களை பெறுறாங்க. காங்கிரஸ் அதே ஏற்கனவே எடுத்திருந்த அதே சீட்டையாவது எடுத்திருக்கணும், ஆனால் அதற்கும் கம்மியாக போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் சொன்ன காரணங்கள் எல்லாம் காங்கிரஸுக்கு மட்டும் அதிகமாக வேலை செஞ்சிருக்கு, மற்ற கட்சிகளுக்கு கம்மியாக வேலை செஞ்சிருக்கு நம்ம எடுத்துக்கலாம் சொல்ல முடியாது சார். தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது இயல்பான ஒன்றாக இருந்தாலும் இது மிகப்பெரிய தோல்வி என்பதை ஒத்துக்கொள்ளணும். மிகப்பெரிய தோல்விக்கு வந்து பல்வேறுபட்ட காரணங்கள் இருப்பதாக நிச்சயமாக கருதுகிறேன். இதில் வந்து உண்மையாலும் இவ்வளவு படுதோல்வியெல்லாம் வந்து நடக்காது. இதில் வந்து திட்டமிட்டு தோற்கடிக்க வேண்டும் என்று என்னென்ன செய்யணுமோ அவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன்னா, 65 லட்சம் ஓட்டுகளை நீக்கியதன் மூலமாக திருப்பி 21 லட்சம் ஓட்டை நாங்க போராடி வாங்கியிருக்கிறோம். 40 லட்சம் ஓட்டு கணக்குக்காக நான் சொல்றேன். ஒரு 40 லட்சம் ஓட்டு சொல்றேன் சார். நீங்க அந்த 65 லட்சம் ஓட்டும் காங்கிரசுக்கு மட்டுமே விழுந்திருந்தா கூட, முழுவதுமாக காங்கிரசுக்கே விழுந்திருந்தா கூட இல்ல, அதாவது 2000 ஓட்டு, 1000 ஓட்டு, 500 ஓட்டுல வெற்றி பெறுகின்ற தொகுதி எல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து நமக்கு வந்திருக்கும். பெரிய அளவில் வெற்றி பெறாட்டியும் கூட 2000 ஓட்டுல, 500 ஓட்டுல, 400 ஓட்டுல எல்லாம் பாருங்க. இப்ப தேஜஸ்வி யாதவே பின்தங்கி இருந்தார். 300 ஜெயிச்சாரா தோத்தாரான்னு தெரியல. இப்போ 300 ஓட்டு 106 ஓட்டுன்னு பின்தங்கினார். அவரு கூட அந்த முதலமைச்சரா இருந்தவரே 106 ஓட்டுல பின்தங்கி இருந்தார் கொஞ்ச நேரத்தில். சார், ஒருத்தரோட மனசுல புகுந்து இவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க கண்டுபிடிச்சி தேர்தல் ஆணையம் நீக்கி இருந்தா கூட, அப்படியே மொத்தமா போயிருந்தா கூட, இருந்தா கூட காங்கிரஸ் ஜெயிச்சிருக்குமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா சார்? அது கேள்வி இருக்கு. திட்டமிட்டு கூட நான் என்ன சொல்றேன், இப்போ கூட தமிழ்நாட்டில் வந்து இப்போ நாங்கள் பெரிய பேதளிப்புல இருக்கிறது என்ன தெரியுமா? பீகாரில் நடந்தது போன்று தமிழ்நாட்டிலும் திட்டமிட்டு எந்தெந்த பகுதி ஓட்டை நாம் நீக்கினால் இவர்கள் தோல்வி அடைவார்கள் திட்டமிட்டார்னு வச்சுங்க, அதை செயல்படுத்தினால் ஏமாந்து போவோம் சார். சார், ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய தலித்து மக்களோ, இஸ்லாமிய மக்களோ, கிறிஸ்தவ மக்களோ, இல்லை இந்த பகுதியெல்லாம் சார் அப்படின்னு சொல்லி கீழ்மட்டத்தில் இருக்கிற பிஜேபியினுடைய நிர்வாகிகள் கணக்கெடுத்து இந்த பாகத்தில், இந்த தொகுதியில், இந்த பாகத்தில் 5000 ஓட்டு வந்து காங்கிரஸ் ஆதரவு ஓட்டு, திமுக ஆதரவு ஓட்டு என்று கணக்கெடுத்து நோட் பண்ணி அதை வந்து மாவட்ட தலைமை அலுவலகம் இருக்கு பாருங்க, அதுங்க அனுப்பிச்சு அவங்க வந்து ஒவ்வொரு தொகுதியினுடைய தலைமை அமைப்பில் வந்து இந்த ஓட்டு நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்கலாம். அது ஓட்டுல வந்து சேர்ந்தாதான் ஓட்டு. நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டேன் சார் எனக்கு ஓட்டு வரலன்னு எப்ப சொல்லுவீங்க? தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் சொல்லுவீங்க. சரி சார், முருகன் சார் அப்படியே வச்சுக்கலாம்.
ஆனாலும் கூட பீகார் தேர்தல் முடிந்த பிறகு 2 கட்ட தேர்தல்கள் முடிந்த பிறகு கூட பெருவாரியா மக்கள் எதுவும் என்னோட ஓட்டை நான் போட முடியலன்னு எவ்வளவு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆச்சு, எத்தனை பேர் புகார் தெரிவிச்சாங்க சார்? புகார் தெரிவிக்காமையா 21 லட்சம் பேர் எப்படி சார் மறுபடியும் போட்டான்? நான் சொல்றேன், முதல்ல 65 லட்சம் பேர் நீக்கினீங்கல்ல, எந்த புகாருமே இல்லாம 21 லட்சம். சார் ஆதார் கார்டு செல்லாது என்று நீங்க சொன்னீங்க. ஆதார் கார்டு செல்லும் என்று சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் பண்ண பிறகு அதை ஏற்றுக்கொண்ட பிறகு 21 லட்சம் பேர் ஓட்டை வந்து சேர்த்திருக்கீங்கல்ல, அப்ப அந்த 21 லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்ல சார்? நீங்க அது மாதிரி ஒரு இதை கொண்டு வரும்போது, பிரச்சனை கொண்டு வரும்போது தான் மக்கள் எழுச்சியோட வந்து அந்த 21 லட்சம் பேர் சேர்ந்தாங்க. மறுபடியும் அது பண்ணலன்னு வச்சுங்க, அந்த 21 லட்சமும் காலியாயிருக்கும். ஆனா இன்னொரு தகவல் எனக்கு தெரியணும். பீகார்ல நடந்த வாக்குகள்ல அதிகபட்சமான வாக்கு போலிங் நடந்தது இந்த வருடம் தான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, 25 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து இதுதான் தேர்தல் வந்ததுல இருந்து இதுதான் அதிகம்னு சொல்றாங்க சார். நீங்க முதல் கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு அப்ப இருக்கிற ஓட்டெல்லாம் நீக்கிட்டு இருந்தா எப்படி சார் இது நடந்து? ஓட்டு இல்ல சார், ஒரு பக்கம் ஓட்டை நீக்குவது, ஒரு பக்கம் போட வேண்டிய ஓட்டை நீக்குவதன் மூலமாக நீங்க வந்து மற்றவர்கள்லாம் ஓட்டு போடும்போது அது பர்சன்டேஜ் கூட தான் செய்யும். நீங்க எல்லா மக்களும் இருந்தாலும் கூடங்க, நீங்க இந்த சொன்ன 10,000 ரூபா கொடுத்தாங்கன்னு நீங்க 50% மக்கள் வந்து பெண்கள் ஓட்டு போடுவதற்கு பதிலாக 100% மக்கள் வந்து பெண்கள் ஓட்டு போட்டா பர்சன்டேஜ் கூட தான் செய்யும். உங்களுக்கு போட வேண்டிய வாக்கு எண்ணிக்கை கூடி இருக்கிறது, எங்களுக்கு போட வேண்டிய ஓட்டுகளுக்கு வாக்கே இல்லை. பெண்களோட வாக்குகள் காங்கிரஸுக்கு வராது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். அது நிரந்தரமானதுன்னு சொல்ல முடியாது சார். இதெல்லாம் நிலைமை. ஆமா, அதுக்கான காரணம் என்னவான்னு காங்கிரஸ் என்னைக்காவது சிந்திச்சிருக்கா? நாங்கள் யோசனை பண்ணி தான் சார் இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன், பெருந்தலைவர் காமராஜருடைய காலம் வேறு சார். அப்பொழுது இந்த நாட்டு மக்களுக்கு ரோடு போட்டானா, பள்ளிக்கூடம் கட்டியானா, தொழிற்சாலை துவங்கினானா, படித்த பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்தானான்னு பார்த்து ஓட்டு போடுற மக்கள் அன்றைக்கு கல்வி வந்து 30% இருந்த பொழுது அப்படி சிந்திச்சு ஓட்டு போட்டான். எந்த ஆட்சி இந்த மக்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்று ஓட்டு போட்ட மக்கள் படிக்காத பாமர மக்களாக இருந்தவன் போட்டான். இன்னைக்கு நல்லா படிச்சிருக்கிறோம், 70% படிச்சிருக்கிறோம், ஆனால் அதை போடுவதில்லை. அதெல்லாம் யார் இந்த ஆட்சியினர் நல்ல நடந்ததா கெட்டது நடந்ததுன்னு பார்க்கல. இன்னைக்கு பணம் கொடுக்குறானா, இல்ல பொய்யான வாக்குறுதி கொடுக்குறாங்களா, கவர்ச்சிகரமா பேசுறாங்களா, அவங்களுக்கு ஓட்டு போடுற காலமா மாறி போச்சு சார். இது வந்து நமக்கு வந்து நாம் உயர்ந்ததாக கருதி கொண்டு நாம் கீழே போயிட்டோமோ என்றுதான். அதுவும் பீகார் மக்கள் ரொம்ப பின்தங்கிய மக்கள், அவங்க ரொம்ப வந்து கல்வியிலேயோ எல்லாத்துலேயும் பின்தங்கிய மக்கள். அவர்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறினாலோ, ஆசையாக ஏதாவது கொடுத்தாலோ அவர்கள் ஏமாந்து போவது இயற்கையான ஒன்று. அதுதான் நடந்திருக்கிறது. இது தொடரக்கூடாது என்று நம்புகிறேன். தமிழ்நாட்டிலும் அந்த எஸ்ஐஆர் வந்து இருக்கிறது. எனக்கு என்ன வரல சார், இன்னைக்கு 15 நாள் ஆச்சு சார், என் வீட்டுக்கு இன்னும் இது வரைக்கும் அந்த ஃபார்ம் கொடுக்கல சார். அந்த ஃபார்ம் கொடுக்கல, எனக்கே ஓட்டு இருக்குமா சந்தேகமா இருக்கு. ஆனா சாரி, நான் ஒண்ணு கேளுங்க. அதாவது PLO PLA இருக்காங்க, PLO இருக்காங்க பாருங்க, பூத் லெவல் ஆபீசர்ஸ். PLA வந்து பூத் கேளு அண்ணா, ஒரு நிமிஷம் அனுமதிங்க. PLA வந்து பூத் லெவல் ஏஜென்ட். எல்லா கட்சிகளுக்குமே சார் சுருக்கமா அரசு பணத்தில், தேர்தல் கமிஷன் பணத்தில் வேலை பார்க்கிறவர்கள் அன்றாடம் செய்வார்கள். காங்கிரஸோட சீனியர் காங்கிரஸ் மேன் வந்து நீங்க உங்க ஓட்டை சரி பார்க்கலைன்னா நீங்க என்ன சார் ஜனநாயகம் பேசுறீங்க? நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். செல்வம் சார் முக்கியமான ஒரு கேள்வி நான் வைக்க விரும்புறேன். பிஜேபி அதிகப்படியான தொகுதிகளை வென்றுட்டு இருக்காங்க. இன்னும் கலர் நிலவரம் வந்து முழுமையான முடிவுகள் வரலன்னா கூட நமக்கு உத்தேசமாக தெரியும். அப்படி இருக்கப்ப அடுத்த கட்டமாக யார் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது நிறைய பேர் சொல்றாங்க, பிஜேபி திருப்பி வந்து அவருக்கே கொடுக்குமா, நிதிஷ்கே கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதை தாண்டி இதுல நுட்பமான கேள்வியா நான் இதுல என்ன பாக்குறேன்னா, இந்த வெற்றி என்பது நிதிஷ்குமாரின் வெற்றியாகத்தான் பார்க்க முடியும். நிதிஷ்குமாரை வெளிப்படையாக முதலமைச்சர் அறிவித்து பெற்றால் வெற்றி சார், அதுதான் பார்க்க முடியும். வெற்றியா பார்க்க முடியாதுன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. நாம இதை எப்படியா புரிஞ்சுக்கலாம்? நீங்க எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு நிதிஷ்குமாருடைய உதவியும் தேவைப்படுது. மத்தியில அவர் வந்து கூட்டணியில பங்கு வகிக்கிறார். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக நிதிஷ்குமாருடைய செல்வாக்கை அல்லது நட்பை உதாசீனப்படுத்தணும்னு நான் நினைக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நிதிஷ்குமாரை அவர் முதலமைச்சராக நீடிக்க விரும்பினால் பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்கும் என்றுதான் நான் கருதுறேன். ஏன்னு கேளுங்களேன், ஒருவேளை நிதிஷ்குமாரை போன்ற மூத்த தலைவர்கள் நாடாளுமன்றத்துல பங்கு வகிக்கணும், நாடாளுமன்ற
ஜனநாயகத்துக்கு, நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு அவர் வரணும், மத்திய அரசாங்கத்துக்கு வரணும்னு அவர் விரும்பினா அல்லது பாரதிய ஜனதா கட்சி விரும்பினால், அதை அவர் ஒத்துக்கொண்டால், ஒருவேளை எதிர்காலத்துல அவரே கூட ஜனாதிபதி வேட்பாளரை கூட வரலாம். அதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. எதிர்காலத்துல இது என்ன நடக்கும்னு நீங்க யூகம் பண்ண வேண்டாம். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சியும் ஜேடியும், ஜனதாதள் யுனைடெட் இருக்கு பாருங்க, ஐக்கிய ஜனதா தளமும் எந்த வகையிலும் அவர்களுக்குள்ள நெருடல் வராது, பிளவு வராது. அதாவது எது காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ நினைக்கிற மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸ் இன்னைக்கு சார் தன்னுடைய பலத்தை முழுமையாக இழந்திருக்கிறது. அதே போலவே அவரு ராஷ்டிரிய ஜனதா தளம் முழுமையாக தன்னுடைய பலத்தை இழந்திருக்கு. என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, 25 இடங்கள் இருந்தாதான் அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் இருக்க முடியும். அந்த இடத்திலேயே அவங்க இல்ல. 243 இடம் மொத்தம். அந்த 243ல 25 இடங்கள் இருந்தால் மாத்திரமே அவரால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியா இருக்க முடியும். அந்த இடத்துக்கு அவர் வருவாராங்கிறது கூட உத்தரவாதம் இல்லாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கு ட்ரெண்டு. அதனால இது ஜேடியுவும் என்டிஏவுக்குள்ள எந்த பிளவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த குடும்ப அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க சொல்றீங்க. ஆனா அதை தாண்டி மக்களுக்கு ஆசை வார்த்தைகள் சொல்வது, அவர்களை ஏமாற்றி நீங்க ஓட்டு வாங்கியிருக்கீங்க. பிளஸ் இந்த SIR மூலமாக ஓட்டுகள் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஆனாலும் கூட எனக்கு இதை தாண்டி ஒரு கேள்வி என்னன்னா, இதெல்லாம் ஒரு காரணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டா கூட ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு ஒரு எப்பயுமே ஒண்ணு இருக்கும். அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்கும்னு. ஆனா அப்படியான ஒன்று இந்த தேர்தல்ல இருந்த இடமே அப்படி ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற கேள்வி கேட்கிற இடத்துக்கு இருக்கு. ஏன்னா மற்ற கட்சிகளை விட நீண்ட நெடுங்காலம் ஆட்சியில இருந்த கட்சி அவங்க. அது என்னாச்சு? அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறதோட நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்ல, நீங்க ஆன்டி இன்கம்பன்சின்னு சொன்னா, நீங்க பாரதிய ஜனதா கட்சி 2011 இருந்து இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா 3 முறை தொடர்ந்து நாடாளுமன்றத்துல அவர் நம்ம மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து பிரதமராக 2014 இருந்து இது வரைக்கும் இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா 3வது முறை இது ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருந்தா அவர் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கணும். நாங்க பெரும்பான்மைக்கு குறைவா இருக்கோம்னா கூட 240ங்கிறது பெரிய நம்பர். இந்த 240க்கு அடுத்தாப்புல 200 யாராவது இருக்காங்கன்னு கேட்டா இல்ல, வெறும் 100 தான். அதனால நீங்க ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது அந்த அரசினுடைய செயல்பாடுகளை பொறுத்து. ஒரு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். இப்போ கடந்த காலங்கள்ல திமுக தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா அவங்க அள்ளி விட்டதை பார்த்தா ஸ்டாலின் தான் வாராரு, விடியல் தர போறாரு, இப்படி எல்லாம். நான் எதுக்காக நான் ஒரு விவாதத்தை திசை திருப்பதற்காக பேசல. இப்படி எல்லாம் பிரச்சாரம் செய்து அவர் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது 2021 தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு புகார் பெட்டி வைக்கிறது அவர் கூட்டங்கள்ல. அந்த புகார் பெட்டியில மக்கள் எல்லாம் போய் புகார்ல அந்த புகார் மனுக்களை போடுறது. உடனே அவர் சென்னையில போய் பார்த்து இவர் முதலமைச்சர் ஆயிட்டா திறந்த உடனே நமக்கு வீட்டுமனை பட்டா கிடைச்சிரும், கரண்ட் கனெக்ஷன் கிடைச்சிரும், நமக்கு எல்லா தீர்வும் கிடைச்சிரும், வேலை வாய்ப்பு, நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைச்சிரும். செல்வம் சார், இப்ப ஸ்டாலின் அரசு இல்ல அவரோட அரசியல் தவறானது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்புறம் ஏன் சார் அவர் பண்ணதெல்லாம் நீங்க பீகார்ல வாக்குறுதிகளா கொடுத்திருக்கீங்க? பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஸ்டாலின் பேரும் டிஎம்கே பேரும் அங்க பேசப்படுகிறது. ஏன் அந்த நிலைமைக்கு போகணும்? அப்ப அவரோட இம்பாக்ட் நல்லா இருக்குதுங்கிறதால தானே நீங்க பேச வேண்டியிருக்கு. இல்ல, ஒரு முறை வெற்றி பெற்று விட்டதால் 1000 ரூபாய் நாங்க மக்களுக்கு கொடுப்போம், இலவச பஸ் கொடுப்போம், பஸ் பயணம், அத பெண்களுக்கு இலவசமா பஸ்ல பயணம் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டா 2021 ஆட்சிக்கு வந்த திமுக 2003 தான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் தகுதியானவர்களுக்கு கொடுத்தாங்க. 2வது இலவச பஸ்ன்னு சொன்னாங்க. அந்த இலவச பஸ் எப்படி தெரியுமா? குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பஸ்ல மட்டும்தான் இலவசமா பயணம் பண்ணலாம். செல்வம் சார், அதெல்லாம் தவறு. அவரெல்லாம் தவறா செஞ்சிருக்காங்கன்னா நீங்க ஏன் அதே வாக்குறுதிகளை, காலை உணவுல இருந்து அதே வாக்குறுதிகளை அவர் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னா நாங்க 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு ஆரம்பிச்சது எல்லாமே ஏன் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப அங்க சரியா இருக்கு அப்படின்னா அந்த வழியில் பயணப்பட ஆரம்பித்து விட்டதா
பிஜேபி அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? சார் ஒரே நாங்க ஒரு மாற்றம் விஷயம் கேளுங்களேன். அப்படிங்கிறீங்க. நான் அதைத்தான் முதல்ல என்ன சொன்னேன்னா, பெரும்பாலும் வெற்றிக்காக அரசியல் இயக்கங்கள் எது எதெல்லாம் சாத்தியம், அதே சொல்றவங்களை பொறுத்து இருக்கு. நீங்க ஒண்ணு வாக்குறுதிகள் இப்போ வந்து ஆர்ஜேடியில வந்து இவரு தேஜஸ்வி யாதவ் சொன்னாரு, நான் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்துருவேன், ஒரு மாதத்துக்குள்ள கொடுத்துருவேன்னு சொன்னாரு. அதை மக்கள் நம்பல. மாசம் 2500 ரூபாய் பெண்களுக்கு தருவேன் அப்படின்னு சொன்னாரு, மக்கள் நம்பல. அப்ப யார் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க. நீங்க ஒரு வாக்குறுதி யாரால் சொல்லப்படுகிறது, சொல்லப்படுகிறவர் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறாரா, செய்யக்கூடிய தகுதி படைத்தவரா, செய்யக்கூடிய அளவிற்கு நாணயமானவரா என்பதையெல்லாம் பார்த்துதான் மக்கள் வாக்களிக்காங்க. அதுல கடந்த காலங்கள்ல திமுக அரசு இந்த ஆட்சிக்கு இன்றைக்கு வந்ததுக்கு காரணம் அள்ளி தெளித்த பொய்யான வாக்குறுதிகள். அதை நிறைவேற்றல. நான் வாக்குறுதிகளை பொய்ன்னு சொல்லல, வாக்குறுதிகள் இன்றைக்கு பொய்யாய் போய்விட்டது. அதனால இன்றைக்கு பீகார் தேர்தல் இருக்கு பாருங்க, இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி என்டிஏ கூட்டணி கிடைத்த வெற்றி நாளை மேற்கு வங்காளத்திலும் எதிரொலிக்கும், கேரளாவிலும் எதிரொலிக்கும், தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏறக்குறைய பீகாருடைய அந்த அரசியல் தட்பவெப்ப நிலையும் அரசியல் முறைகளுமே ஏறக்குறைய நம்ம தமிழ்நாட்டோடு ஒத்து போகும். கேள்வி அந்த கேள்வியை நான் முருகன் சார்ட்ட வைக்க விரும்புறேன். சார், அவர் தொடர்ந்து 2 ரவுண்ட்லயுமே ஒரு விஷயத்தை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காரு. இந்த குடும்ப அரசியலுக்கு மக்கள் கொடுத்த முடிவு இது அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம எப்படியா புரிஞ்சுக்கலாம் சார்? ஏன்னா அது உண்மையா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குயா? காங்கிரஸ்லயும் அதே இருக்கு, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற கட்சிகள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியது இல்லை. குடும்ப அரசியல்னா இப்போ வந்து ஜவஹர்லால் நேரு இருந்தார், இந்திரா காந்திக்கு இந்த நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தானே பிரதமராக வந்தார். அவருடைய மகன் ராஜீவ் காந்தி இந்த மக்கள் ஓட்டு போட்டு தானே வந்தார். அதுக்கப்புறம் அவருடைய மனைவி சோனியா காந்தி ஆதரித்தானே ஓட்டு போட்டாங்க. அப்புறம் மன்மோகன் சிங் வந்து உட்கார்ந்தது வேறு. ஆனால் ஓட்டு போட்டது அடல் பிகாரி வாஜ்பாயை எதிர்த்து. அவர் வந்து தங்க நாற்கர திட்டம்லாம் கொண்டு வந்து ரொம்ப பிரபலமா இருந்தார், ரொம்ப அழகா சொல்லி. அதனால வந்து அது நம்ம ஜனநாயகத்துல வந்து ஏத்துக்கிறோம். ஜனநாயகத்துல யாரு நிக்கணுங்கிறத வந்து மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இல்ல சார், யாருக்கு ஓட்டு போடுறதுங்கிறது மக்கள் முடிவு பண்ணுவாங்க. யார பிரதமர் வேட்பாளரா நிக்க வைக்கணுங்கிறது மக்கள் கையில இல்லையே. ஆமா, அது வந்து நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அத நீங்க ஒரு இல்ல, நீ பிரச்சாரம் பண்றாங்கல்ல, நீங்க பிரச்சாரம் பண்ணும் போதே இன்னார் தான் முதலமைச்சர் அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்கல்ல, அதனால அது ஓரளவுக்கு அதை நம்பி தானே ஓட்டு போடுறாங்க. இந்த நாட்டின் பிரதமர்னு சொன்னா ராஜீவ் காந்தி இந்த நாட்டின் பிரதமர் சொல்லி பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்குறாரு. சார், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கிராமப்புறங்கள்ல இருக்க மக்களுக்கு நிறைய பேருக்கு யார் வேட்பாளர்லாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச சின்னம் கை சின்னம் அப்படின்னு மக்கள் போடுறாங்க. யார் நின்னாலும் போடுவாங்க, உங்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்கு யார் தலைவராக நிற்கிறாங்க, யார் வராங்க, அந்த அரசியல் பேசுறதுக்கான வாய்ப்புகளோ எதுவும் இல்லை. அவங்களுக்கு காங்கிரஸுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காங்க. அங்கே நீங்கள் யாரை நிற்க வச்சாலும் காங்கிரஸுக்கு போகிற ஓட்டு அங்கே தான் போகும். ஆனால் அந்த தலைமையில் வாரிசு அரசியல் இருக்கா இல்லையா நம்ம பேசணும். இதே காரணத்தை நம்ம திருப்பி சொல்லி மக்கள் தான் ஓட்டு போடுறாங்கன்னா வேற ஒருத்தர் நிற்க வச்சு ஓட்டு போடலையா? இதே காங்கிரஸ் நரசிம்மராவை வந்து பிரதமராக்கலையா? இதே காங்கிரஸ் வந்து டாக்டர் மன்மோகன் சிங்கை பிரதமராக்கலையா? அதனால அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதாவது மக்கள் ஓட்டு போடுறாங்க, கைக்கு தான் ஓட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து குடும்பத்தை சேர்ந்தவர் வந்து திறமைசாலையா இருந்தா கூட அவர் வந்து சட்டமா இருக்கு. இந்த கேள்விதான் வச்சாரு. இதுதான் தோல்விக்கான காரணங்கள்னு தெரியாம காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் வெற்றிக்கான வாய்ப்புகள் இல்ல, குடும்ப அரசியலுக்கு இது கொடுத்த முடிவு அப்படிங்கிறாரு. நாம அதுல சிந்திக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்தியாவில் வந்து காங்கிரஸ் முக்து பாரத்னு சொல்லி தான் அவங்க பிரச்சாரம் பண்ண பிறகு நம்ம வந்து ஜெயிச்சோம்ல. கர்நாடகத்தில் ஜெயித்தோம், தெலுங்கானாவில் ஜெயிக்கிறோம், அது மாதிரி பல மாநிலங்களில் வெற்றி பெற்று கொண்டு தானே வந்துகிட்டு இருக்கோம். அதனால வந்து தோல்வி என்பது நிரந்தரம் இல்லை சார். இதே 2 சீட் இருந்த பிஜேபி தான் இன்னைக்கு 3 முறை பிரதமர் சீட்ல வந்து அவங்க வளர்ந்துகிட்டே போறாங்க. இல்ல அதுதான் சொல்றேன் சார். சார் நாங்க ஏற்கனவே 50 ஆண்டு காலம் ஆண்ட கட்சி சார் இது. அவங்க புறப்பட்டது 2 சீட்ல ஆரம்பிச்சவங்க இப்போ வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. நாங்க நிறைய ஆண்டிருக்கிறோம், 50 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறோம். எங்களுக்கு சிதைவுகள், ஏன்னா அதை பத்தி விமர்சிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி குடும்ப அரசியல், அதை பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்கன்னு நிறைய விமர்சிக்க முடியும், அதை சொல்லி நீங்க வீழ்த்த முடியும். அது மாதிரி தான் எல்லா கட்சியுமே முதலில் வந்து வளரும், பிறகு தேயும். 2 சீட்டு பெற்ற திமுக எதிர்கட்சியோட உட்கார முடியல. அதுக்கப்புறம் 3 முறை ஆட்சி, 4 முறை ஆட்சிக்கு வரலையா? 4 சீட்டு 96ல் பெற்றாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் அண்ணா திமுக 4 முறை ஆட்சிக்கு வரலையா? அதனால வந்து ஒரு தோல்வியை நாம் வந்து ரொம்ப பெரிதுபடுத்த வேண்டாம். ஆனா தமிழகத்துல காங்கிரஸ் தோல்வி, அதற்கு பிறகு
இல்ல அது பார்க்க முடியுது அது வந்து இருபெரும் திராவிட இயக்கங்கள் வந்து முன்னணி வகிச்சதனால் இந்த மக்கள் வந்து அந்த ரெண்டு கட்சியையே பார்த்து மாற்றி மாற்றி தேர்ந்தெடுக்கிற அந்த குணத்துக்கு வந்து விட்டார்கள். அது உண்மையிலேயே காங்கிரஸுக்கு பின்னடைவு தான். காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, பிஜேபிக்கோ காங்கிரஸுக்கோ தேசிய கட்சிகளுக்கு இங்கே ஒரு பின்னடைவு. அந்த மாதிரி ஒரு கொள்கையை தமிழ்நாட்டில் வந்து வலியுறுத்தி நிலைநிறுத்தி விட்டார்கள். அதில் நான் கொஞ்சம் பின்னடைவு தான் எங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. அதிலிருந்து நாம் மீள வேண்டும், இந்த மக்கள் மீள வேண்டும், அதற்கான முயற்சிகளை காங்கிரஸ் பேரியக்கம் எடுக்க வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அது அதே மாதிரி காலம் கனியும் போது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இன்னொரு விஷயம், தொடர்ந்து காங்கிரஸ் அல்லது மகாபந்த் கூட்டணியால் வைக்கப்படுற விஷயம் வந்து சிறுபான்மையர்களுக்கு எதிரானது பிஜேபி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா இந்த தேர்தல் முடிவுகள்ல அப்படியா பார்க்க முடியலையே சார்? சிறுபான்மை ஓட்டுகளே மொத்தமா வந்து காலி பண்ணிட்டாங்க சார். சிறுபான்மை ஓட்டுகளை காலி பண்ணிட்டாங்க. அப்படி இல்லைன்னாலும் கூட அவர்கள் வந்து நீங்க தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில் வந்து இந்த மத ரீதியான ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கு பாருங்க, ஒற்றுமை, அதுல வந்து முக்கியத்துவம் வகிக்குது சார். நீங்க ராமர் கோயில் கட்டி திறந்த அந்த ஊப்பிலேயே 46 இடங்கள்ல பார்லிமெண்ட்ல தோத்தாங்க இல்லையா? அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு மாறுபட்ட கருத்தாக ராமர் கோயிலை போய் பிரதிஷ்டை பண்ணது யாரு சார்? மோடி. அதை யாருமே ஏத்துக்கல, ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கல. சார் எனக்கு இந்த பீகார்ல பீமாஞ்சல் பகுதி அப்படின்ற அந்த இடத்துல இருக்கிற ஒரு 20 சீட்டு கிட்ட என்டிஏ தான் ஜெயிச்சிருக்காங்க. அங்க கிட்டத்தட்ட 60% முஸ்லீம்களும் கிறிஸ்டியன்களும் இருக்கிற ஒரு இடங்கள். அந்த 20 இடங்கள்ல அங்க பெருவாரியான வெற்றிகளை பிஜேபி தான் பெற்றிருக்கு. அப்ப நீங்க 60% ஓட்டுகளை நீக்கிட்டாங்க நம்ம சொல்ல போறோமா? இல்ல அதுல இருக்கிற உண்மைகளை நம்ம சார் அப்ப நீங்க சொல்லுவது உண்மையிலேயே அந்த பகுதியில் அதிகப்படியான ஓட்டுகள் வந்து முஸ்லிம் ஓட்டுகள் இருந்து அங்கே பிஜேபி ஜெயிச்சிருக்குமானால் இது மிகவும் சிந்தனைக்கு உரியது, இது மிகவும் ஆராய்ச்சிக்கு உரியது. இதுல எவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் இனிமேதான் கண்டுபிடிக்கணும். அதனுடைய விடையெல்லாம் இனிமேதான் காணணும். அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டுமே தவிர யாரு எந்த முஸ்லீமோ ஒரு 5% மேல நீங்க என்னதான் நீங்க சொன்னாலும் 5% மேல யாருமே பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம் என்பதை இனிமேல் நமக்கு ஆராய்ச்சி தான். மைத்திலி தாகூர் அவங்க போட்டியிட்ட அலிநகர் என்பது கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட முஸ்லிம் வாக்காளர்களை கொண்டது. அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அப்ப இஸ்லாமிய சமுதாயம் பூரா பிஜேபி மாறிட்டாங்கன்னு நீங்க சொல்ல வரீங்களா? தெரியல சார், அதான் உங்களுக்கு இல்ல ஆய்வுக்குரியது. அது ஆய்வுக்குரியது. நீங்க சொல்ற விஷயம் உண்மை என்றால் அது ஆய்வுக்குரிய விஷயம். அப்ப வந்து அந்த மத ரீதியான அந்த பாலிடிக்ஸை வந்து பிஜேபி செய்யவில்லை, அது பொதுவான எல்லோருக்குமான கட்சியாக மாறிவிட்டது என்பதை நிரூபித்திருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை பற்றி அப்புறம் நம்ம யோசனை பண்ணி தான் ஆகணும். இறுதியான ஒரு கேள்வி சார், இப்போ சாட்டு கேட்ட அதே கேள்வி தான். ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தமிழக அரசியலும் பேசிகிட்டு இருப்போம். தேர்தலுக்கு முன்பாகவே அதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். அது ஒரு முக்கிய ஃபேக்டராகலாம் பார்ப்போம். ஆனால் இந்த தேர்தலில், இந்த தேர்தல் முடிவுகளில் அது ஒரு ஃபேக்டராகவே இல்லை. அப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிற கேள்வியே நம்ம இப்போ எழுப்ப வேண்டி இருக்கு. அதோட ஆட்சியில் இருக்கிற தவறுகளை மக்கள் சுட்டி காட்டினா அதை இந்த பக்கமா திசை திருப்புற பழக்கம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கா? அப்படி இருந்திருந்தா பீகார்ல இது நடந்திருக்கா? நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி, ஆய்வுக்குரிய கேள்வி. ஏன்னு கேட்டீங்கன்னா 20 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த நிதிஷ்குமாரால் அங்கே வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுவிட்டதா அந்த மாநிலம் என்றால் அதுவும் இல்லை. அது எந்த அளவுக்கு மக்களுடைய வாழ்வில் வந்து மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதுனா அதுவும் இல்லை. அங்கேருந்து டெய்லி 10,000 பேர் வந்து தமிழ்நாட்டுக்கோ கேரளாவுக்கோ கர்நாடகத்துக்கோ எல்லாம் ட்ரெயினில் வந்து இறங்குறாங்க, பிழைக்க வழி இல்லாமல், கல்வி அறிவு இல்லாமல். அந்த கல்வியிலே கற்று முடித்தவன் கூட அங்கே வேலை இல்லாமல் அது தமிழகத்தை நோக்கி எல்லாம் புறப்பட்டு வரதை பார்க்குறோம். எனவே எந்த வகையான முன்னேற்றத்தையும் பெருசாக சாதிக்காத நிதிஷ்குமாரை ஆதரித்து இவ்வளவு பெரிய ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்பதே சந்தேகத்துக்குரிய விஷயம். இன்னும் சொல்ல போனால் நிதிஷ்குமார் தான் அடுத்த முதலமைச்சர் என்று அறிவிக்காமல் பிஜேபி ஓட்டு கேட்டது கூட நிதிஷ்குமாரை ஆதரித்து போட்ட ஓட்டா கூட சொல்ல முடியாது. அது கூட பிஜேபிக்கு சாதகமான ஓட்டு போட்டு அளவு சந்தேகமா இருக்கு. முருகையன் சார், ஒரு விவாதத்தோட ஆரம்பத்தில் சொன்னீங்க மக்களோட தீர்ப்பை ஏற்கிறோம் சார். அதான் நீங்க எழுப்புனது மாதிரி நீங்க கேள்வி எழுப்புனீங்கல்ல, அதெல்லாம் நியாயமான கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை எல்லாம் நாங்கள் இனிமேல் ஆராய வேண்டும் என்றுதான் நான் சொல்லுகிறேன். நாங்கள் தீர்ப்பு தான், மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. அது சரியா தப்பா, அதில் குளறுபடி இருக்கா, அதில் சூழ்ச்சி இருக்கா, மர்மம் இருக்கா என்பதையெல்லாம் இப்போ உடனே சொல்ல முடியாது. அது இனிமேல் தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு இன்றைய நிலையில் நாங்கள் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறோம். அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறது உண்மைதான். என்னோட கடைசியான கேள்வி, இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் பிஜேபின்னு நினைக்கிறீங்களா இல்ல நிதிஷ்குமார் அவர்களோட முகம், அவரோட பேர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல நான் தான் முக்கியமாக சொன்னேன் உங்களுக்கு. ஒன்று பிஜேபியினுடைய அந்த தந்திரமான நடவடிக்கைகள்,
என்ன அந்த எஸ்ஐஆர் மூலமாக பல வாக்கு வங்கியை குறைத்தது ஒன்று. 10,000 ரூபாய் சார், செல்வம் இல்ல, சார், செல்வம் சார், இருங்க, செல்வம் சார், இருங்க. சார், 10,000 ஒரு ரூபாய் நிமிஷம் வந்துடுறேன் 10,000 ரூபாய் பணம் உடனடியாக சார், 10,000 ரூபாய் பணம் உடனடியாக கையில் முருகன் கிடைத்தது சார், ஒரு முக்கியமான காரணம். ஓட்டு வங்கியை சீரழித்தது ஒரு முக்கியமான காரணம். எங்கள் பக்கத்துக்கு ஓட்டு போடக்கூடிய ஓட்டெல்லாம் ஓட்டை போடவே விடாமல் தடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இதிலிருந்து தெரிகிறது. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். செல்வம் சார், செல்வம் சார், அது இல்ல, தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருக்கு. அதுக்கு நீங்க சிறு விளக்கம் கொடுத்தா போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதை தாண்டி எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி எங்க வைக்க வேண்டியிருக்குன்னா, டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படின்னு நம்ம யூபியில பத்தி பேசியிருக்கோம். அதுதான் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அதே நேரத்தில் பீகார்ல கிடைத்திருக்கிற இந்த வெற்றி என்பது டபுள் என்ஜின் சர்க்கார் வெற்றியா, இல்ல பிஜேபி தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கா, அதோட வெற்றி அதிகபட்சமாக நிதிஷுக்கு உதவி இருக்கிறதா நம்ம பார்க்கலாமா? அதாவது இந்தியாவினுடைய இறையாண்மையை, இந்தியாவினுடைய வலிமையை பாதுகாக்கக்கூடிய தகுதி படைத்த தலைவராக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இன்றைக்கு உலகம் போற்றுகிற தலைவராக பார்க்கிறார்கள். அது பீகாருடைய வெற்றிக்கு ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பூகோள அரசியல், இன்னும் சொல்ல போனா ராஜதந்திர நடவடிக்கைகள், அவருடைய ஆளுமை உலகத்தினுடைய கவனத்தை கவர்ந்திருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறதுனால பிரதமர் நரேந்திர மோடியின் மீது ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். அதே போலவே நிதிஷ்குமாரை போன்ற அப்பழுக்கற்ற யோக்கியமான ஒரு தலைவர், ஒரு நிதானமான அரசியல் தலைவர், அவரும் இந்த வெற்றிக்கு பங்காற்றி இருக்கிறார். மொத்தத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒற்றுமை நாளும் பொழுதும் வலிமை பெற்று வருகிறது. இந்தியா கூட்டணி ஒற்றுமை இழந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இழந்து போய் அவர்களுக்குள்ள சண்டை சச்சரவு இருக்கிறது. குடும்ப அரசியல், ஊழல் அரசியல், இதை மக்கள் வெறுக்கிறார்கள். இதுதான் இந்த தேர்தலுடைய முடிவா நான் பார்க்கிறேன் சார். நன்றி சார், நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வணக்கம் சார். வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.